அதாவது போன வாட்டி பேசுறப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சார். கடன் தீரணும்னா இந்த சித்தர் கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாரி சொன்னீங்க. அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? ஆமா, கண்டிப்பாம்மா. நீங்க கடன் தீரணும்னா சித்தர் கோயிலுக்கு போன்னு சொன்னேன்ல. ஆனா அந்த சித்தரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில்ல தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான முருகன் கோயில். ம். அந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து, இளையனவில்லூர்னு ஊர் இருக்குமா. அதாவது இப்போ வாலாஜாலேருந்து காஞ்சிபுரம் போற வழியில ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா, இளையனவில்லூர்னு ஊர் இருக்கு. அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, முருகனோட வேல் இருக்குல்ல, அந்த வேல் வந்து இறங்குன இடம் சொல்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, வேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒரு சன்னதி இருக்காங்க. கல்லான வேலு. அந்த வேல் எவ்வளோ ஆழம் போகுதுன்றது இன்னி வரைக்கும் தெரியல. இந்த கோயில்ல ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வந்து, அது ரொம்ப பழமையான முருகன் கோயில். அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் சுவாமிகள்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. குறிப்பா அந்த கோயில்ல சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கடனா இருக்கட்டும்மா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இந்த கடனால என்னால வெளிய வர முடியாது. இந்த கடன என்னால அடைக்கவே முடியாது. இதோட என் கதை முடிஞ்சது. என் சொத்த வித்தாலும் இந்த கடன அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்களே, அப்படின்றவங்க போக வேண்டிய ஒரு கோவில் தான் அந்த இளையனவல்லூர் முருகன் கோவில்.